என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா ஒரு லட்சத்துல ஒரு தடவையாச்சும் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு கை தட்டுங்க. ஆமே. ஒருபோதும் என்கிற வார்த்தையின் அர்த்தம் நமக்கு தெரியும். ஒருபோதும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நாட் ஈவன் ஒன் டைம். ஒருபோதும் எல்லாம் சொல்லுங்க. ஒருபோதும்னா அதுக்கு நெவர் அப்படின்னு அர்த்தம். நெவர், நெவர்னா ஒரு தடவை கூட கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்படின்னா ஒரு தடவை கூட நீதிமானை அவர் தள்ளாடவே விடமாட்டார். ஆமென். நாட் ஈவன் ஒன் டைம். நீதிமானை தள்ளாட விட்டார்ல, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா ஒரு லட்சத்துல ஒரு தடவையாச்சும் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. கை தட்டுங்க. ஆமென். ஒரு தடவை கூட நம்மை வெட்கப்படவே விட மாட்டார். ஒரு தடவை கூட நம்மை தள்ளாட விட மாட்டார். ஒரு தடவை கூட தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஆகவே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஒருபோதும் அப்படின்னா அது ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். 100% அப்படின்னு அர்த்தம். வீட்டில் போய் இந்த ஒருபோதும் அப்படின்றதெல்லாம் எத்தனை வார்த்தை வருது அப்படின்றத நீங்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க. அது மிகுந்த உங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவானதாய் இருக்கும். வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் அதை வாசித்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சம்பவம் அதற்கு முன்பாக ஒருபோதும் உண்டானவில்லை. எகிப்து தேசத்தில் அப்படி ஒருபோதும் நடக்கலை. அப்படின்னா அந்த எகிப்துடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு தடவை கூட நடக்கலைன்னு அர்த்தம். பாஸ்ட்டில் ஒருபோதும்னா நமக்கு நல்லா தெரியும். பாஸ்ட் டென்ஸில் ஒருபோதும் நடக்கவே இல்லை சார் அப்படின்னா ஒரு தடவை கூட நடக்கலன்னு அர்த்தம். அதே தான் எதிர்காலத்துக்கும். ஒருபோதும் தள்ளாட விட்டார்னா சாகிற வரைக்கும் ஒரு நாள் கூட உங்களை தள்ளாட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதன் அர்த்தம் அதுதான். ஸோ வேதம் சொல்லுகிறது, நான் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் சொல்றார், உன்னை ஒருபோதும் அப்படின்னா ஒரு தடவை கூட உன்னை மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த ஒருபோதும் என்கிற வார்த்தை என்னை வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக உறுதியை கொடுக்குது. ஸோ என்னைக்காச்சும் ஒன்று யதார்த்தமாக நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே அடிபட்டு போகுது. என்னைக்காச்சும் ஒரு தடவை இல்லை, என்றைக்குமே என் வாழ்க்கையில் எதிர்மறையானதை நடப்பதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.